நேரம் வாழ்த்துறையா இருப்பார். பேரன்புள்ள நம்ம கட்சியினுடைய தேர்தல் கமிட்டியினுடைய இந்த அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு அது மாநில தலைமையிலிருந்து மாநில செயலாளர் ஏ பாலகிருஷ்ணன் அவர்களே வந்து திறந்து வைத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார். கட்டடம் நமக்கு வந்து பந்துக்குள்ள கூட இருக்கலாம். ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பூராவும் கடுமையாக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், கடும் உழைப்பாளில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் சேவை செய்வதுதான் மார்க்சிசத்தினுடைய அடிப்படை அம்சம். ஒரு மார்க்சி பிறந்து உலகம் பூராவும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டி அவருக்கு இன்னொரு கொள்கை, அவருக்கு இன்னொரு தத்துவம், அவருக்கு இன்று ஒரு கொடி, அவருக்கு இன்று ஒரு கட்சி சகலத்தையும் உண்டாக்கி தன்னுடைய மனைவியை இழந்து தானே இழந்தார். அவர் தான் எனக்கு ஆசான், கடவுள். கடவுள்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லவே மாட்டேன். அவர் தான். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் உருவாக்கிய கட்சி தான் இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. எந்த சாமி அவர், எத்தனையோ கடவுள், ஆயிரக்கணக்கான கடவுள் இருக்காங்கல்ல, அத்தனையும் மனுஷன்தான் இருக்கிறான். அவன் மாபெரும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் பிரித்து நாசமாக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து தடையாக இருக்கக்கூடாது. கடுமையாக ஒன்றுபட்டு போராடி அவர்கள் இது பண்ணணும். அது எனக்கு திடீர்னு வந்து இந்த கொடியேற்ற சொன்னாங்க. எனக்கு ரொம்ப உலகத்தையே உழைப்பாளிகளை பாதுகாக்கக்கூடிய செங்கோடி ஏற்றுற பாக்கியம் கிடைத்தமைக்கு எனக்கு பெருமையே. அப்படிப்பட்ட பெருமை வந்து சாதாரணமாக கிடைக்காது. நான் வந்து 60 வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சியில், 65 வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சியில் கடுமையாக உழைச்சிருக்கேன். ஒன்றும் லேசாலாம் சொல்ல முடியாது. காவல்துறையெல்லாம் தாக்கப்பட்டு செத்து பிழைச்சிருக்கிறேன். போய் 17 முறை சிறைக்கு போய் 9 முறை 15 நாள் ரிமாண்டில் இருந்திருக்கேன். அப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாம் பூரா மனித நன்மைக்காக. அப்படி உள்ள நீங்கள் இந்த ஏரியாவில் எந்த வித்தியாசத்தையும் பார்க்காம வலுவான வகையில் நீங்கள் நம்ம இயக்கத்தை வந்து கட்டி வளர்க்க வேண்டும். இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் திமுகவோட சமமான அளவுக்கு போராடிக்கிட்டு மறந்துடாது. சமமான அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய போராட்டம் என்பது உச்சத்தை வந்து எட்டி அவருடைய ஆசானாக இருந்து அப்பணியை சிறப்பாக வந்து கேபி வந்து செய்கிறார். அவர் வந்து குறைச்சி மதிப்பிருக்க முடியவே முடியாது. எனக்கு ஆரம்பத்திலிருந்து அவர் தெரியும். அந்த முறையில் வந்து அவருக்கு திறந்து வச்சிருக்காரு. அவர் பேச போகிறாரு. அந்த வழியில் நீங்கள் வந்து செயல்பட வேண்டும். ஏதோ நமக்கு காசு, பணம், லட்சியம் எதுவுமே வந்து இல்லை, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். லட்சம் லாவணி அதெல்லாம் கிடையாது. ஏழை ஜனங்க 1 படி 2 படி 3 படி மேலே ஏறினா அதுவே நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம். அந்த முறையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பு நன்றி சொல்லி